Praise the Lord. இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே இன்று முதல் 3 நாட்கள் சபையை சுத்திகரித்து புதிதாக்குகிற ஒரு நாட்களாக கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆண்டினுடைய கடைசி நாட்களில் ஏன் நான் ஜெபிக்க வேண்டும்? ஏன் நம்முடைய வாழ்க்கை புதிதாய் மாற வேண்டும்? ஏன் நாம் கர்த்தரை தேட வேண்டும்? இவ்வளோ நாள் நம்ம தேடி நமக்கு என்ன கிடைச்சிச்சு? இவ்வளோ நாள் தேடி இன்னும் நாம் கேட்டது கிடைக்கல. நாம் வாஞ்சித்தது, நாம் விண்ணப்பித்தது இன்னும் வரல. பலவிதமான குழப்பங்கள் இருக்கலாம், கேள்விகள் இருக்கலாம், சந்தேகம் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நம்மை புதுப்பிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு ஒரு தீர்க்கமான வார்த்தை பேசி உங்களை ஆசீர்வதிக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 51ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவனே, சுத்த இருதயத்தை நில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். அல்லேலூயா. தாவீதின் வாழ்க்கையில் ஒரு பாவ சோதனையில் அவர் விழுந்தார். பாவத்தினுடைய அந்த வேதனையை அவரால் சகிக்க முடியவில்லை. மீண்டுமாக தேவனுடைய உறவை தேட ஆரம்பிக்கிறார். இழந்த ஆவியின் பலனை, உற்சாகத்தை, சுத்த இருதயத்தை திரும்ப கேட்க ஆரம்பிக்கிறார். இந்த நாட்களில் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் பலவிதமான சோதனைகளிலே சோர்ந்து போய் விழுந்திருக்கலாம். சில பாவங்களிலே சிக்கியிருக்கலாம். விட முடியாத சில காரியங்களிலிருந்து வெளிவர முடியாமல் இருக்கலாம். அது பின்மாறி இருக்கலாம். ஆண்டவரை தேடி என்ன பிரயோஜனம்? ஆண்டவரிடத்திலே நான் இதுவரைக்கும் ஒன்றும் பெற்றுக்கொள்ளவே இல்லை. இனி ஆண்டவரை விட்டு சற்று நான் தூரமாக இருக்க விரும்புகிறேன் என்றெல்லாம் சொல்லி உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் விட்டு தூரமாக அல்லது உங்களோட குடும்ப வாழ்க்கையில, கணவன் மனைவி வாழ்க்கையில, பிள்ளைகள் வாழ்க்கையில பலவிதமான யுத்தங்களில், சமாதான குலைச்சலில் மனம் உடைந்து ஜெபிக்க முடியாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உடைந்து நொறுங்கி இருக்கலாம். ஒவ்வொரு பகுதியும் இந்த நாள் வரைக்கும் ஏதோ ஒரு பாதிப்பிலே, வேதனையோடு, துக்கத்தோடு இருந்திருக்கலாம். ஆரம்பத்தில் இருந்த உற்சாகத்தை, ஆரம்பத்தில் இருந்த அன்பை, ஆரம்பத்தில் இருந்த ஜபாவியை, ஆரம்பத்தில் இருந்த ஆண்டவர் மேல் வைத்த விசுவாசத்தை, நம்பிக்கை இழந்திருக்கலாம். கவலைப்படாதிருங்கள், தேவன் திரும்ப புதுப்பிப்பார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் ஜெபிக்க போறோம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. சுத்த இருதயம், வேதம் சொல்லுகிறது, சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவரா இருக்கிறார். காரணம் என்ன? தேவன் சுத்த இருதயம் உள்ளவர். நான் பரிசுத்தர், ஆக நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லி இருக்கிறார். கவலைப்படாதீர்கள். எல்லா பாவத்தையும் மன்னித்து நம்முடைய இருதயத்தில் இருக்கிற கசப்புகளை மாற்றுவார், வெறுப்புகளை மாற்றுவார், மன்னிக்க முடியாத கடினமான காரியங்களை மாற்றி அமைப்பார். கற்பாறைகளை அவர் தண்ணீர் தடாகமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருபோதும் கவலைப்படாதீங்க. ஒரே காரியத்தை செய்யுங்க. ஆண்டவரை நோக்கி ஜெபித்து அர்ப்பணிங்கள். நிலைவரமான ஆவியை கேளுங்கள். ஒரு சமாதானமான ஆவியை கேளுங்கள். ஒரு உற்சாகமான ஆவியை கேளுங்கள். ஆண்டவரை தேடுகிற அந்த ஒரு கிருபையின் ஆவியை கேளுங்கள். குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். இந்த கடைசி சில நாட்களில கூட கர்த்தர் நம்மை புதுப்பிக்க போதுமானவர் இருக்கிறதே. ஒருவேளை பழைய கோபம், பழைய பிரச்சனைகள், அநேகத்தில் நாம் உடைந்து சோர்ந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் புதுப்பிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பரலோக பிதாவே, எங்களை புதுப்பிக்க இந்த ஆண்டின் கடைசி நாட்களை எங்களுக்காக நீர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன். இப்பொழுது ஜெபிக்கிறோம். ஆண்டவர், ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்க்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஒரு புதுப்பித்தல் வரட்டும் என்று ஜெபிக்கிறோம். இத்தனை நாள் வராதது இனி இல்லை என்று சொல்லுகிற அந்த ஒரு ஆண்டவரே அவிசுவாசத்தை எடுத்து போட்டு இந்த நாளில் என் வாழ்க்கை ஆண்டவர் புதுப்பித்து ஆஸ்வதிப்பார் என்ற நம்பிக்கை தாங்கப்பா. பாவ வாழ்க்கை, துக்கமான வாழ்க்கை, கண்ணீரான வாழ்க்கை, போராட்டமான வாழ்க்கை, கணவன் மனைவி பிரிந்திருக்கிற வாழ்க்கை, வேதனையின் வாழ்க்கை, துக்கத்தின் வாழ்க்கை எல்லாத்தையும் எடுத்து போடுங்க இயேசுவின் நாமத்தில். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு ஆண்டவரே, ஒவ்வொரு உள்ளமும் இந்த வேளையில புதுப்பிக்கட்டும். நிலைவரமான ஆவிக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் அந்த பலனை தாரும் என்று ஜெபிக்கிறேன். எல்லா விதத்திலும் சோர்ந்து போன நிலைமையிலிருந்து விடுவித்தரணும். ஆவியானவர் அப்படி உதவி செய்வதற்காய் நன்றி. பலவீனத்தில் உதவி செய்கிறவர். இப்பொழுது கேட்கிற அத்தனை பேர் உள்ளத்திலும் ஒரு
ஜெப ஆவியை ஊற்றும், மன்றாட்டின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றும், மனம் திரும்பி வரட்டும். ஏசப்பா, நீர் தாமே மன்னிக்கிறவர். ஒவ்வொருடைய குற்றம் குறை மீறுதல் பாவங்களை மன்னித்தரும். எல்லாருடைய கடின இருதயங்களை தாரும். ஆண்டவரே, இந்த வேளையில ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா விதத்திலும் புதுப்பித்தருளும்படி ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தினாலே உள்ளத்தில் புதிதான ஆவியை கொடுத்து இவருடைய குடும்பத்தை புதிதாக, பிள்ளைகளை புதிதாக, குறிப்பாய் வாலிப பிள்ளைகளை புதிதாக, கணவன் மனைவி புதிதாக ஆசீர்வதியும் அப்பா. கண்மலையை தண்ணீர் தடாகமாய், கற்பாறைகளை நீரூற்றாய் மாற்றுகிறவர். ஒவ்வொருடைய வாழ்க்கையை மாற்றி புதுப்பித்து ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி, நன்றி, நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.